பானை கொடுத்தால் யானை. மாரிமுத்து ஊரிலேயே மிகப்பெரிய வியாபாரி. அவருடைய ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தார். திருமணத்தை வெகு விமரிசையாகச் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். திருமணம் முடிவாயிற்று. திருமணத்திற்கான ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாகச் செய்தார் மாரிமுத்து. கல்யாணத்தின் முதல் நாள் இரவில் மணமகன் ஊர்வலம் நடக்கும். ஊர்வலத்திற்கு யானையை ஏற்பாடு செய்யலாம் என்று எண்ணினார். அந்த ஊரில் மர வியாபாரி சுகவனம்தான் யானை வைத்திருந்தார். அவரிடம் போய் கேட்டார் மாரிமுத்து. சுகவனம், மரங்களை தூக்குவதற்காகத்தான் யானை வைத்திருக்கிறேன். பகலில் தான் வியாபாரம் நடக்கும் போது யானை தேவைப்படும். மாப்பிள்ளை அழைப்பு இரவில் நடத்துவதால் யானையை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள். பகலில் யானையை விட்டு விடுங்கள் என்று கூறினார். அவ்வாறே செய்வதாக கூறினார் மாரிமுத்து. மாப்பிள்ளை அழைப்பு அன்று சுகவனம் யானையை அனுப்பி வைத்தார். மாப்பிள்ளை அழைப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே யானை பாதி வழியில் மயங்கி விழுந்தது. உடனடியாக வைத்தியரை வரவழைத்து பார்த்தனர். யானை இறந்துவிட்டதாக வைத்தியர் கூறினார். மாரிமுத்து அதிர்ச்சியடைந்தார். கல்யாண சமயத்தில் இப்படி நடந்துவிட்டதே என்று வருந்தினார். சுகவனத்திடம் நடந்த விஷயத்தை கூறினார். யானை வாங்க பணம் தந்துவிடுகிறேன், இல்லை என்றால் வேறு யானை வாங்கி தந்துவிடுகிறேன் என்று கூறினார். சுகவனம் ஒத்துக்கொள்ளவில்லை. தான் அனுப்பி வைத்த யானைதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். மாரிமுத்து எவ்வளவோ சொல்லி பார்த்தார். சுகவனம் தன் யானைதான் வேண்டும் என்று பிடித்த பிடியில் உறுதியாக இருந்தார். வழக்கு தெனாலிராமனிடம் வந்தது. மாரிமுத்து நடந்த விஷயங்களை எடுத்துரைத்தார். வழக்கை கவனமாக கேட்ட தெனாலிராமன் சுகவனத்தை வரவழைத்தார். யானை இறந்தது எதிர்பாராத நிகழ்ச்சி. அதற்கு நஷ்ட ஈடாக பணம் தர மாரிமுத்து சம்மதிக்கிறார். அதை வாங்கிக் கொள்கிறீர்களா? இல்லை என்றால் வேறு யானை வாங்கி தரவும் அவர் ஒத்துக்கொண்டுள்ளார். இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சுகவனத்திடம் கேட்டார். சுகவனம் நான் வளர்த்த யானைதான் வேண்டும் என்று பிடிவாதமாக ராமனிடமும் கூறினார். ராமன் சற்று நேரம் சிந்தித்தான். பிறகு சுகவனத்திடம் நாளை வாருங்கள், தீர்ப்பு சொல்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பினார். சுகவனம் சென்ற பின் மாரிமுத்துவிடம், நாளை காலை நீங்கள் வராதீர்கள், நான் சுகவனத்தை அனுப்பி வைக்கிறேன். அவர் வரும்போது உங்கள் வீட்டின் கதவுக்கு பின்னால் பானைகளை அடுக்கி வையுங்கள். கதவை திறந்ததும் பானைகள் உடையும். நீங்கள் எனக்கு உடைந்த பானைகள் தான் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அடுத்த நாள் சுகவனம் தீர்ப்பு சொல்லும் இடத்திற்கு வந்துவிட்டார். மாரிமுத்து வரவில்லை. நேரம் போய்கொண்டிருந்தது. சுகவனம் அவர்களால் இருப்பு கொள்ள முடியவில்லை. தெனாலிராமனிடம் முறையிட்டார். நேரம் போய்கொண்டிருக்கிறது, இந்த மாரிமுத்து வராமல் இருக்கிறான். அவன் வேண்டுமென்றேதான் இப்படி செய்கிறான். யாராவது நேரே போய் அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார். தெனாலிராமன் நீங்களே நேரில் சென்று கையோடு அழைத்து வந்து விடுங்கள் என்று சுகவனத்திடம் கூறினார். சுகவனமும் சரி என்று சொல்லி மாரிமுத்து வீட்டிற்கு புறப்பட்டார். மாரிமுத்து வீட்டில் கதவு சாத்தி இருந்தது. ஆத்திரத்தில் இருந்த சுகவனம் வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். ஏற்கனவே கதவு பின்னால் பானைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் வேகமாக கதவை திறந்ததும் பானைகள் உடைந்து நொறுங்கின. சுகவனம் சற்றும் எதிர்பாராத இந்த நிகழ்வால் திகைத்து போய்விட்டார். வீட்டுக்குள்ளிருந்து மாரிமுத்து அலறியபடி வந்தான். ஐயையோ, என்னுடைய பழம் பானைகளை உடைத்து விட்டாயே! என் தாத்தா காலத்து பானைகளை நான் ஆசையாக பாதுகாத்து வைத்து இருந்தேனே, ஒரு நொடியில் உடைத்து விட்டாயே என்று கதறினார். சுகவனம், ஏதோ தெரியாமல் நடந்துவிட்டது, நான் வேண்டுமென்று செய்யவில்லை, நான் வேறு பானைகளை வாங்கி தந்துவிடுகிறேன் என்று கூறினார். மாரிமுத்து அதற்கு உடன்படவில்லை. உடைந்த என் பானைகள் தான் வேண்டும் என்று கூறி தெனாலிராமனிடம் சென்றார். தெனாலிராமனிடம் முறையிட்டார். எனக்கு உடைந்த பானைகள் தான் வேண்டும் என்று சொன்னார் மாரிமுத்து. தெனாலிராமன் சுகவனத்திடம், நீங்கள் இவரின் உடைந்த பானைகளை திருப்பிக் கொடுத்துவிட்டு உங்களின் இறந்த யானையை அவரிடம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தீர்ப்பு கூறினார். சுகவனத்தால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் உடைந்த பானையை ஒன்றாக சேர்க்க முடியாது, அதுபோல் இறந்த யானையையும் உயிருடன் கொண்டுவர முடியாது என்பதை புத்திசாலித்தனமாக உணர்த்தினார் தெனாலிராமன்.